திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற வேண்டும் என்று கடந்த ஜனவரி 3ஆம் தேதி அலங்காநல்லூர் பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அதனுடைய தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள், பல்வேறு தமிழ் ஆர்வலர்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வற்புறுத்தக்கூடிய வகையில் பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறார்கள். அதனுடைய உச்சக்கட்டமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்து ஒரு 5-6 நாட்களாக நடத்தி வருவது உள்ளபடியே எல்லோரையும் மெய்சில் இருக்க வைத்திருக்கிறது. அதற்காக நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அந்த இளைஞர்களை, மாணவர்களை மனதார பாராட்டுகிறோம். அந்த போராட்டத்தை அவர்கள் தொடங்கிய நேரத்திலேயே திமுக கழகத்தின் சார்பில் நான் நேரடியாக சென்று அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, எப்படி 1965ஆம் ஆண்டு மொழிப்போர் தமிழகத்தில் ஏற்பட்டு அந்த போராட்டத்தில் மாணவர்களும் இளைஞர்களும் தன்னலம் கருதாமல் தமிழ் மொழியை காக்க தங்கள் உயிரை கூட அர்ப்பணிக்கக்கூடிய நிலையில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை, ஒரு போராட்டத்தை நடத்தினார்களோ, அந்த உணர்வு மீண்டும் இப்பொழுது தமிழகத்தில் பார்க்கக்கூடிய நிலை வந்திருக்கிறது என்று நான் அப்பொழுதே அவர்களை வாழ்த்தி பாராட்டி சொல்லிவிட்டு வந்தேன். ஆக அதனுடைய பிரதிபலனாக நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லிக்கு சென்று பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அந்த நிலையை எடுத்து சொல்லுகிற போது, அது உச்சநீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை இருக்கிற காரணத்தால் நாங்கள் இதில் தலையிட முடியாது என்ற ஒரு அறிவிப்பை நேற்றைக்கு கேள்விப்பட்டதற்கு பிறகு நாம் அதிர்ச்சிக்கு ஆளானோம், ஏமாற்றம் அடைந்தோம். ஆனால் மீண்டும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கிறோம். மாநில அளவிலேயே அதற்கான சட்டத்தை ஏற்றக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது. உள்ளபடியே அது வரவேற்கப்படக்கூடியதாக இருந்தாலும், எந்த ஆண்டிலும், இந்த ஆண்டு மட்டுமல்ல, வரக்கூடிய எந்த ஆண்டாக இருந்தாலும் பொங்கல் விழா வருகிற போதெல்லாம் எந்தவித நிலையிலும் தடைபட முடியாத நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும். அதற்காக காளைகளை மத்திய அரசு தன்னுடைய அறிவிக்கையிலிருந்து நிரந்தரமாக நீக்க வேண்டும் என்பதுதான் திமுக கழகத்தினுடைய நோக்கம். ஆகவே அதை வலியுறுத்தக்கூடிய வகையில் நாளைய தினம் வள்ளுவர் கோட்டம் அருகில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை என்னுடைய தலைமையில் நடத்த முடிவு செய்து அதை அறிவித்திருக்கிறோம். ஆக அந்த போராட்டம் நாளைய தினம் நடைபெறவிருக்கிறது. ஆக இன்று கூட மெரினா கடற்கரையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை சந்தித்து அரசின் சார்பிலே போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தபோது அவர்கள் ஒரு கோரிக்கை சொல்லியிருக்கிறார்கள். வாடிவாசலில் காளை மாடுகள் அவிழ்த்து விடப்படக்கூடிய நிலை வருகிற போது தான் நீங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆக அந்த அறிவிப்புக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது. நிச்சயம் அவருடைய கோரிக்கைக்கு திமுக தொடர்ந்து துணை நிற்கும் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அது காரணம், முக்கியமான காரணம் மாநில அரசு தான். அதுக்கு காரணம் மத்திய அரசு தான். அது ஊரறிஞ்ச விஷயம். காலதாமதமாக இருந்தாலும் இனிமேலும் காலதாமதப்படுத்தாமல், அதை பொங்கலுக்குள்ளே நடத்தவில்லை என்று சொன்னாலும் இனியும் காலதாமதப்படுத்தாமல் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான முயற்சிகளை இந்த அரசு ஈடுபட வேண்டும் என்பதுதான் நான் ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன்.